இந்த போன் பத்தி நீங்க எல்லாரும் காமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இதோ வந்துருச்சு. இதாங்க லாவா அக்னி 2, ப்ரௌட்லி இந்தியன் ஆமா, மேட் இன் இந்தியா போன். மேட் இன் இந்தியால ஒரு பக்கம் வச்சிடலாம், ஆனா இந்த போன் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பாத்துடலாம். ஏன்னா 20,000 ரூபாய்க்கு நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? இந்த லாவா அக்னி 2 பாக்ஸ் கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்குங்க. லாங்கா இருக்கு, அதுல நிறைய விஷயம் எழுதி இருக்காங்க. இந்தியா ஓன் ஃபயர் பவர் அது இதுன்னு. லாவான்னு போட்டிருக்கு, ப்ரௌட்லி இந்தியன் போட்டிருக்கு, ஃப்ரீ போன் ரிப்ளேஸ்மெண்ட், அதை பத்தி பேசுவோம் கண்டிப்பா. சரி, அன்பாக்ஸ் பண்ணி பாத்துடலாம். அன்பாக்ஸ் பண்றது கூட ஒரு யூனிக்கான புக் ஓபன் பண்ற மாதிரி இருக்குங்க. டாம் கூல். இங்க பாருங்க, நைஸ். திஸ் இஸ் த போன். சைட்ல வைப்போம். ஓகே, இது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? அக்னி 2 சிம் இஜெக்டர் டூல் இருக்குங்க. இங்க எடுக்கல, பாத்துக்கோங்க. இதுல கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். லெட்ஸ் குவிக்லி செக் இட். ஓ, பிக் கேமரா மாடியூல். பார்த்துருக்கோம் டிசைன் ரெண்டர்ஸ் ஆல்ரெடி. இது பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்க. ஃப்ரீ ஃபோன் ரிப்ளேஸ்மெண்ட் அட் ஹோம் கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்க ஃபோனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா 1 இயர் வாரண்டிக்குள்ள லாவாவே உங்க வீட்டு வாசலுக்கு வந்து ஃபோனை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ராமிஸ் பண்றதே நல்ல விஷயம் தான். உண்மையா நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐ ஹோப் லாவா டஸ் இட். ஓகே, அண்ட் திஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 66 வாட் சார்ஜர். அதுவும் இல்லாம ஓ there's something very interesting underneath. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துறாங்க. பட் ஒரு விஷயம் இப்பலாம் போன்ஸ்ல கிடைக்காதது என்னது தெரியுமா? டைப் சி டு 3.5mm கேபிள். ஏன்னா இந்த போன்ல 3.5mm ஜாக் இல்ல. பட் ஸ்டில் this is very very good Lava. Well done. Okay, இதெல்லாம் சைடுல வைப்போம். All right, finally போனை பார்த்தலாமா? I am excited to check it out. ஏன்னா ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. ஓ, நைஸ். லுக்ஸ் வெரி குட். இன் ஃபேக்ட் இது கலர் பேர் என்ன தெரியுமா? விரிடியன் கிரீன். ஆமா, விரிடியன் கிரீன். அப்படி ஆலிவ் கிரீன் மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஷீன் கொடுக்குது பின்னாடி. அதுவும் இல்லாம கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போன் நீங்க பாத்தீங்கன்னா கர்வ்ட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கர்வ்ட் கிளாஸ் வந்து ஒரு பிரீமியமான மெட்டீரியலுங்க. தட்ஸ் வெரி குட். அதுவும் இல்லாம பெரிய கேமரா மாடியூல் மேல கொடுத்திருக்காங்க. 4 கேமராஸ் கார்னர்ஸ்ல வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கிளீனா இருக்கு, மினிமலா இருக்கு. கீழ வந்து லாவா 5G கொடுத்திருக்காங்க. ஒரு பிரீமியமான ஃபீல் இருக்கு. போனுக்கு கீழ வச்சு பாத்துறோம் டேபிள் வாபிள் இருக்கானு. ஓ, நைஸ். டேபிள் வாபிள் நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. கர்வ்ட் கிளாஸ் வந்து பின்னாடி கொடுத்திருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு கர்வ்ட் கிளாஸ் கிடைக்கும். டிஸ்ப்ளே பத்தி பேசுறேன். பட் சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்லிம் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் ராக்கெட் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், அப்புறம் ஒரு சிம் கார்ட் ட்ரே கொடுத்திருக்காங்க. சிம் கார்ட் ட்ரேல மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கான்னு பாத்துடலாமா? ஓகே, குவிக்லி ஓபன் அண்ட் see. இதுல வந்து டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஸ்லாட் இல்ல. பட் பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 8256 GB நால இட் ஷுட் பி எனஃப். சோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த போனோட குவாலிட்டி வந்து ஐ லைக் இட். இட் லுக்ஸ் குட் ஆல்சோ. நீங்க ஒரு பிரீமியம் போன் எடுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பா வருங்க. ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தலாம். இது எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓ வாவ், நைஸ். சிம்பிள் பிளேன் சிலிகான் கேஸ். ஒரு விஷயத்தை செக் பண்ணவே இல்லை, எவ்வளவு வெயிட்னு பார்த்தலாம். கண்டிப்பா 200 கிராம்ஸ்க்கு மேல இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாம். கரெக்ட், 202 grams, which is fine. ஏன்னா இது ஒரு பெரிய ஃபோன். ஓகே, ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாமா? ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. நான் ஏன் பெரிய ஃபோன்னு சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து 6.78 inch AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Full HD plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து 120 Hz refresh ரேட்டும் கிடைக்கும். HDR10 சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆக்சுவலி பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 nits பிரைட்னஸ் வந்து டிபிக்கலா இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 500 nits பிரைட்னஸ் கிடைக்கும். வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சன்லைட்ல உங்களுக்கு 950 nits வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு பிரைட்டான பேனல். அப்புறம் 950 nits வந்து HDR வீடியோஸ் பார்க்கும்போது கூட கிடைக்கும். HDR வீடியோஸ் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சப்போர்ட் இது வரைக்கும் ஆட் பண்ணல. ஆனா லாவா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் சப்போர்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துரும். டிஸ்ப்ளே குவாலிட்டி கர்வ்ட் பேனல், சின்ன பெசல்ஸ், சின்ன பஞ்ச் ஹோல். Realme 10 Pro Plusல கூட இந்த மாதிரி டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. லாவா அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். சரி, டிஸ்ப்ளேல வீடியோ பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டி வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு தடவை கேட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி, ரைட்? சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் குவாலிட்டி வந்து ரிச்சா டீடைல்டா இருக்குங்க. சோ தட்ஸ் a good thing. ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு உள்ள வந்து ஒரு Dimensity 7050 சிப் கொடுத்திருக்காங்க. 7050 வந்து ஆல்மோஸ்ட் 1080 தாங்க. ஒரு ஆல்டர்ட், ஸ்லைட்லி ஆல்டர்ட் வெர்ஷன் ஆஃப் 1080. பெர்ஃபார்மன்ஸ் கூட அதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு Antutu ஸ்கோர் வந்து Dimensity 1080 அளவு கிடைக்கும். Geekbench ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருக்கு. CPU throttle டெஸ்ட் நாங்க ரன் பண்ணோம். 3D Mark wireless டெஸ்ட்டும் ரன் பண்ணோம். ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்ல, throttling இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். 7050 நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிப்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் 8GB L+
LPDDR4X RAM டைப் இருக்கு, 256GB ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. டெய்லி யூசேஜ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டட்டர் இல்லாம ஸ்மூத்தா இருக்கு. கேமிங் கூட பண்ணும்போது உங்களுக்கு Call of Dutyல வந்து ஹை கிராபிக்ஸ், வெரி ஹை ஃப்ரேம் ரேட்ஸோ, லோ கிராபிக்ஸ், மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸோ கிடைக்கும். சோ ஓவராலா ஒரு 20,000 ரூபீஸ்க்கு ஒரு பேலன்ஸ்டான சிப் தான் இது MediaTek Dimensity 7050. உள்ள வந்து உங்களுக்கு ஒரு 4700 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஜெனரலி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. 4700 இருக்கு இதுக்குள்ள. பெரிய போன்னால எக்ஸ்பெக்டட் 5000 mAh. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து 66 வாட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு 0 to 50% வந்து 16 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிரும் அப்படின்னு லாவா சொல்றாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணும்போது வந்து 0 to 100 பண்ணோம். அதுல வந்து 35 to 40 மினிட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு போன்ல வந்து 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துறாங்க. N77, N78 முக்கியமான 5G பேண்ட்ஸ் அந்த சப்போர்ட்டும் கிடைச்சிரும். சோ Jio 5G, Airtel 5G works absolutely fine. ஆனா மெயின் விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் Agni 2ல வந்து உங்களுக்கு நியர் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துறாங்க. சில பல எக்ஸ்ட்ரா லாவாவோட ஆப்ஸ் போட்டு கொடுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போனை அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 29 ஆப்ஸ் தான் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. சூப்பர்வான விஷயம். ஏன்னா Realme, Xiaomi போன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மோஜு, ஜோஷ், லொட்டுலஸ்க்குன்னு நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அதுல வந்து பர்சனலைஸ் சர்ச், கிளான்ஸ், அது இதுன்னு ஒரு மாதிரிக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு லாவா Agni 2ல சுத்தமாக ஆகாது. ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க விரும்புறாங்க, அதை கொடுத்துட்றாங்க. Android 13 வருது. லாவா ப்ராமிஸ் பண்றது வந்து உங்களுக்கு Android 14, Android 15 2 வருஷம் அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கூட 3 வருஷத்துக்கு குவார்டர்லி அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைனலி கேமரா பத்தி பேசலாமா? உங்களுக்கு 4 கேமராஸ் கிடைக்குங்க. 50 MP கேமரா, பிரைமரி கேமரா ரியர்ல, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த், அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா டே லைட்ல ஓரளவு பிரைமரி கேமரா வச்சு நல்ல பிக்சர்ஸ் வருது. ஸ்கின் டோன்ஸ்லாம் ஓரளவு நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல வந்து ஸ்கின் டோன் மேட்ச் ஆகல நான் பார்த்தப்போ, பட் ஸ்டில் குட் இனஃப். HDR பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு வியர்டான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, உங்களுக்கு HDR வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலையும் செல்ஃபி கேமராலையும் கிடைக்காது. அப்புறம் அல்ட்ரா வைட்ல வந்து கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி கூட மெயின்டைன் ஆகல. பிரைமரி கேமரா கூட செல்ஃபி பிக்சர்ஸ் கூட ஓகேவா இருக்கு, நாட் டூ பேட். ஆனா லோ லைட்ல தான் பிரைமரி கேமரா ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், மற்ற எல்லா கேமராஸ் கூட பாருங்க நீங்க, லோ லைட்ல தான் அந்த குவாலிட்டி இஸ் நாட் தட் குட். வீடியோ கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரைமரி கேமரா வச்சு 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு EIS வேணும்னா 2K ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கேங்க 2K ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வீடியோ ஷூட் பண்ண முடியாது, which is kind of surprising. பட் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். 1080p 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாம். கேமரா பாத்தீங்கன்னா நான் டீடைல்டா அவ்வளவு டெஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஒரு G டிரைவ் லிங்க் போட்டுறேன், அதுல வந்து எல்லா பிக்சர்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அங்க போய் செக் பண்ணிக்கோங்க, நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓவராலா லாவா Agni 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா, ரீட்டைல் பிரைஸ் வந்து 22,000 ரூபாய் Amazonல வாங்குனீங்கன்னா. ஆனா இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு 2000 ஆஃப் கொடுக்குறாங்க. 20,000 ரூபீஸ்ல இந்த லாவா Agni 2 வந்து சம வர்த்துங்க. ஒரு இந்தியன் பிராண்ட் ஃபைனலி ஒரு நல்ல போனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் கண்டிப்பா வருது. ஒரு டீடைல்டு ரிவ்யூ வேணுமா அப்படின்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த Agni 2 வந்து Xiaomiயோட Redmi Note Pro சீரிஸும் Realmeயோட நம்பர் சீரிஸ்க்கும் டஃப் கொடுக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்க லாவா Agni 2 பத்தி? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? லெட்ஸ் ஹேவ் எ டிஸ்கஷன். இந்த மாதிரி அன்பாக்சிங்ஸ், டீடைல் ரிவ்யூஸ், ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக தான் பண்றோம். சப்போர்ட்டை கொடுங்க. டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு. Trakin Tech தமிழ்.